கோவை மாவட்டம் அன்னூரில் சூறைக்காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. நகரில் ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 வாழைகள் சாய்ந்து விழுந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர். இதேபோல் மேட்டுப்பாளையத்தில் சூறைக்காற்றில் சிக்கி 30,000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. இதனால் செய்வதறியாது தவித்த விவசாயிகள் அரசு சார்பில் இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் அறுவடைக்கு தயாராகி வந்த சுமார் 2,000 வாழை மரங்கள் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையில் சாய்ந்து விழுந்தன. 2 ஏக்கருக்கு 2,000 வாழை போட்டு நல்லா அங்கிட்டு கடனை வாங்கி வளர்த்து கொண்டு வந்து அதை அறுவடைக்கு வர்றதுக்கு ஒரு 2 மாசம் இருக்கையில பூராமே சூறாவளி காத்து மழை பூராமே சாய்ச்சி விட்டுருச்சு. சாய்ச்சி ரொம்ப இது என்ன செய்யறதுனே தெரியல. ஏற்கனவே கடனை வாங்கி போட்டிருக்கோம். இந்த இதை வேற நாங்கள் எங்கிட்டு கடத்துறதுன்னு தெரியாம இருக்கிறோம். இது கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணா நல்லா இருக்கும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளான அன்னமங்கலம், அம்மாபாளையம், கொங்கராம்பட்டு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்தது. பலத்த காற்று வீசியதால் நெடுஞ்சாலைகளில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து சாலைகள் துண்டிக்கப்பட்டன. அருப்புக்கோட்டை, ஆண்டிப்பட்டி பகுதிகளிலும் மழை நீடித்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. கோடையில் அங்கு முதல் முறையாக மழை பெய்து வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்தது. கோவில்பட்டி, நத்தம், மதுரை, மேலூர், மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் மழை பெய்ததால் வெயிலின் தாக்கத்தில் இருந்து மக்கள் நிம்மதி பெற்றனர்.